ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 307வது தலைப்பு. வைஷ்ணவர் கூறும் பெருமை. தொடர்ச்சி. சிவனுக்கு மேலே தும்பை இருக்கிறது என்று வேண்டுமானால் அது இருக்கும் பொசிஷனை கொண்டு சொல்லலாமே தவிர சிவனோடு கம்பேர் பண்ணி, அதாவது அவருடைய குணத்தோடும் மகிமையோடும் ஒப்பிட்டு பார்த்து தும்பை அவரை விட உசத்தி என்று எப்படி சொல்ல முடியும்? அதுவும் முடியும். வேத மந்திரமான ஸ்ரீருத்ர வாக்கியமே இதற்கு ஆதரவாய் இருக்கிறது. அதிலே முடிகிற இடத்திலே இப்படி வருகிறது: இதோ என்னுடைய இந்த கை இருக்கிறதே, இதுவுமே பகவான்தான், பரமசிவன்தான். இல்லை, பகவானுக்கும் மேலே பகவத்தரஹா என்று கம்பரேட்டிவ் தரத்தையே சொல்லி இருக்கிறது. எப்படி இந்த கை பகவானை விட உசத்தி? எப்படியா? இது அவனை அபிமர்சனம் பண்ணுகிறதோ இல்லையோ, அதனால்தான் என்று ஸ்ருதியே சொல்கிறது. அபிமர்சனம் என்றால் நன்றாக தொடுவது. பூஜையின் போது அவனை நன்றாக தொட்டு துடைத்து சந்தனமிட்டு அர்ச்சனை பண்ணுவது இந்த கைதானே. அப்படி அவனை தொட்டுவிட்டால் போதும், அவன் மேலே போய் விழுந்து விட்டால் போதும், அவன் காலிலே சித்தே கிடந்தால் போதும், அவனுடைய ஸ்பரிசம் படுகிறதே, அப்போது அவன் தன்னுடைய குணம் மகிமை எல்லாவற்றையும் தானாக இருந்து கொண்டு எவ்வளவு காட்டுகிறானோ அதைவிட ஜாஸ்தியாகவே தன்னை ஸ்பரிசித்து கொண்டிருப்பவனுக்கு கொடுத்து விடுவான். தான் பகவான் என்றால் தன்னை ஸ்பர்ஷிப்பது பகவத்தரம் என்று ஆக்கிவிடுவான். அதனால் ஒரு தும்பை பூ அவனுடைய தலைமேல் ஏறி உட்காரணும் என்று கூட இல்லை. அவனுடைய காலிலே அர்ச்சிக்கப்பட்டு கிடந்தாலும் கூட சிவத்தன்மையிலே அது சிவனை விட மேல், சிவாத் பரதரம்தான். இந்த அபிப்பிராயங்களை மனசில் வைத்து கொண்டே, ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அபிப்பிராயத்துக்கு வேறேயாக வெளிப்பட சொல்லக்கூடாது. சொல்லாமல் அவருக்காக என்ன தண்டனையானாலும் வாங்கிக் கொள்வது என்றே கூறத்தாழ்வார் 2 அர்த்தத்தில் அஸ்தி துரோணம் அதப்பரம் என்று சொன்னதாக வைத்து கொள்ளலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.